அது மகிழ்ச்சியாகவும் இருந்தது, சில வருத்தமான நிகழ்வுகளும் நிறைய நிகழ்ந்தது. ஸோ அவர் இல்லாத இந்த பொழுதுகளை நான் நிறைய முறை யோசித்து பார்த்துருக்கேன். அண்ட் அண்ணனுக்கு இது நிகழ்ந்திருக்கக்கூடாது, இது எப்படி நம்ம நிகழ விட்டுட்டோம், இது ஒரு பெரிய அசம்பாவிதம் எப்படி நம்ம முன்னாடியே நிகழ்ந்திருக்கு, நமக்கு அருகிலேயே நிகழ்ந்திருக்கு, ஏன் இதை கவனிக்காமல் விட்டோம், இதை கவனிக்கிறதுக்கான எந்த யோசனையும் இல்லாமல் ஏன் நம்ம எல்லாரும் இருந்துட்டோன்ற ஒரு பெரிய கேள்வியும் அச்சமும் தொடர்ந்து இருந்துகிட்டு தான் இருந்தது. அண்ட் அவர் சரி அண்ணா இல்லை அப்படின்னு அந்த பெரும் தூரத்தை கடந்து வருவதற்குள்ள நாம் நினைச்ச நிகழ்த்தி கொண்டிருக்கிற இல்லை நம்ம எதிர்பார்த்த அந்த மாற்றத்தை நோக்கி நம்ம போக வேண்டிய அவசியமும் இந்த காலகட்டத்தில் ஏற்பட்டிருக்கிறத உணர்ந்து அவருடைய கொள்கை வழி பின்பற்றுதலோடு அவர் விரும்பிய சமத்துவத்தை உருவாக்க அண்ணன் ஆம்ஸ்ட்ராங் அவர்களின் துணைவியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் அவருடைய விருப்பத்தின் அடிப்படையில், அவருடைய மனப்போக்கின் அடிப்படையில் அவர் வேண்டிய அரசியலை சரியாக பின்தொடர வேண்டும் என்ற முனைப்போடு தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சி என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க இந்த ஒரு ஆண்டு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ஸ்ட்ரகிளையும் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் அண்ணனை இழந்ததே பெரிய துயரம். அப்புறம் அவருக்கு இழந்ததுக்கு பிறகு நடந்த அந்த அரசியல் குளறுபடிகள், அரசியல் சிக்கல்கள், அப்புறம் அவருக்கு தனிநபராக நிகழ்ந்த நிறைய விஷயங்களை பெரிய மன உளைச்சலையும் மன வருத்தத்தையும் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். ஆனால் அதையும் மீறி துணிச்சலாக நான் இதை செய்வேன், செய்து காட்டுவேன், அண்ணன் விரும்பிய வழியில் நான் நின்று காட்டுவேன் என்று உறுதியுடன் அரசியல் களத்திற்கு வந்திருக்கிற திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களும் ஜெய்வின் கலந்த வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் களம்ன்றது அவங்க ரொம்ப கடினமானது. ஏன்னா பாராட்டுகளை விட விமர்சனங்களை பெரிதாக எதிர்கொள்ள வேண்டிய கலசூழலில் பல சூழ்ச்சிகளையும் பல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள வேண்டிய தேவையும் இருக்கு. அத்தகைய துணிச்சலோடு அவர் மிக தைரியமாக களம் காணுவார் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அண்ணன் இறந்த பிறகு பகுஜன் சமாஜ் கட்சியில் முக்கிய பொறுப்பு நீங்கள் வகிக்கணும்னு சொல்லிட்டு நானுமே அவங்க கிட்ட நான் வேண்டுகோள் வைத்திருந்தேன். ஆனால் அந்த சமயத்தில் அவங்களுக்கு அந்த விருப்பமே இல்லை. பகுஜன் சமாஜ் கட்சியில் ஒரு அமைப்பில் நம்ம வரணும், ஒரு பொறுப்பில் இருக்கணும் அப்படின்ற பெரிய விருப்பம் இல்லை. ஆனால் அண்ணன் இறப்புக்கு பிறகு நிகழ்ந்த விஷயங்கள், அப்புறம் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த மன உளைச்சல், இது எல்லாம் சேர்ந்து மக்களுக்கு நேரடியாக அண்ணன் அவர்களுடைய உறவு ஒன்று இருக்குல்ல, அந்த உறவை பலப்படுத்துவதற்கான ஒரு தேவையை உணர்ந்து அவர்கள் இந்த கட்சியை ஆரம்பித்திருக்கிறார்கள் என்று நான் முழு மனதாக நம்புகிறேன். அன்று மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். அண்ணனோடு துணை நின்ற, அண்ணன் விரும்பிய கொள்கையை மக்களுக்கு கொண்டு சேர்த்த நிறைய பேர் இருக்கிறாங்க. நீங்க எல்லாரும் அன்னையோடு சேர்ந்து அவர்கள் விரும்பிய ஒரு மாற்றத்தை, ஒரு அரசியல் பாதையை நீங்களும் அவங்களோடு சேர்ந்து நின்று அவர்களுக்கு கரத்தோடு கரம் வலு சேர்க்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களோடு நான் விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ அண்ணன் மரணத்துக்கு பிறகான நிறைய கேள்விகள் இன்னும் நமக்கு பதில் கிடைக்கல. உண்மையிலே கைது செய்யப்பட்டவர்கள் தான் உண்மையான குற்றவாளிகள் அப்படின்ற ஒரு பெரிய விசாரணைக்கு உட்பட்டு சில குற்றவாளிகள் கைது செஞ்சிருக்காங்க. இன்னுமே பின்னால் இருக்கிற நிறைய கதைகள் இருக்கு. மக்கள் கிட்ட அது சம்பந்தமான நிறைய டிஸ்கஷனும் இருக்கு. அதோட உண்மைத்தன்மையை இன்னும் தீவிரமாக ஆராய வேண்டிய தேவை இருக்கு அப்படின்னு அந்நியார் திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்களும் நிறைய டைம் பேசியிருக்காங்க. அதனால வழக்கு மன்றத்தில் தமிழக அரசு வைத்திருக்கிற வழக்கறிஞர்களோடு நம்ம சைட்லயும் வழக்கறிஞரை வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. தமிழக அரசு இந்த நேரத்தில் தமிழக அரசுக்கு நான் வேண்டி கேட்டுக்கொள்வது என்னவென்றால், திருமதி ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் விருப்பப்படி தமிழகம் நியமித்திருக்கிற வழக்கறிஞர்கள் குழுவில் எங்கள் சார்பாக, குறிப்பாக தமிழ் மாநில பகுஜன் சமாஜ் கட்சியின் சார்பாக வழக்கறிஞரை சேர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை இந்த நேரத்தில் நம்ம வைக்க வேண்டிய தேவை இருக்கு. ஏன்னா வழக்கு இப்போ விசாரணை இப்ப இருக்கிற குற்றவாளிகளை மீறி இதற்கு பின்னால யார் இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு சூழ்ச்சி இருப்பதை நமக்கு எல்லாருமே தெரியும்.
அண்ட் வந்து அது வெறும் டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்கு. அந்த டிஸ்கஷன் உண்மையிலேயே இல்லை, சில கருத்துக்கள் இருக்கு, சில யோசனைகள் இருக்கு, சில பேர் இருக்கலாம் அப்படின்ற ஒரு பேச்சும் இருக்கு. இது எல்லாத்தையும் உட்பட்டு தான் இந்த விசாரணை இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா காவல்துறை வந்து இப்போ கைது செஞ்சு இருக்கிற, இப்போ சமீபத்தில் கூட சில பேரை வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இவ்வளவு பேர் இந்த மரணத்தில் வந்து பங்கு பெற்றிருக்கிறார்கள் அப்படின்றப்ப வந்து இது வெறுமனே வந்து முன்விரோத கொலையா மட்டும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை அப்படின்றத வந்து நம்மளால உறுதியா வந்து சொல்ல முடியும். இதற்கு பின்னால் இருக்கிற அந்த அரசியல் சூழ்ச்சியை, இப்ப இந்த அரசியல் சூழ்ச்சின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பவும் வந்து இந்த கொலையை வச்சு இவங்க வந்து ஏதோ டிராமா பண்ண ட்ரை பண்றாங்க, திரும்பவும் வந்து இதை வந்து ஒரு பொல்லாங்கா கொண்டு போயிட்டு வந்து இங்க இருக்கிற அரசுக்கு எதிராக ஒரு திட்டத்தை வந்து தீட்டுறது உங்களுடைய வேலையா போயிடுச்சு அப்படின்றது. எங்களுக்கு அது வேலையே கிடையாது. எங்களுடைய அண்ணன் இவ்வளவு பேர் இருந்தாங்க, அண்ணனால இவ்வளவு பேர் பயன்பெற்றார்கள், அண்ணனால இவ்வளவு பேர் வந்து வாழ்ந்தாங்க, அவங்களாம் வரல அப்படின்றது இல்லை, அவங்க நம்ம கூட இல்லைன்றது வந்து பிரச்சனையே இல்லை. பிரச்சனையே இல்லை. அம்பேத்கர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய கொள்கை வழி பாதை நம்மோடு இருக்கிறது, அவர் வகுத்து தந்த சட்ட பாதை நம்மோடு இருக்கிறது. அந்த வெறியுடன் களத்தில் இறங்கி சட்ட பாதை நம்மோடு இருக்கிறது. அந்த வெறியுடன் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும் அப்படின்னு விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். அண்ட் இங்க இருக்கிற நிறைய பகுஜன் தோழர்கள் இருக்கிறாங்க, நிறைய அண்ணன்கள் இருக்கிறாங்க. அந்த இவங்களுக்கெல்லாம் என்னுடைய பெரியவர்கள் இருக்கிறாங்க, நிறைய அண்ணன்கள் இருக்கிறாங்க. அந்த இவங்களுக்கெல்லாம் என்னுடைய பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அண்ணன் இறந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய சைலண்ட் கிரியேட் ஆச்சு. அது வந்துருச்சு அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியா வந்து நம்ம வந்துருச்சு அப்படின்றது தான் வந்து பெரிய ஒரு வருத்தமான செய்தியா வந்து நம்ம பார்க்கலாம். அண்ட் வந்து அது ரொம்ப பெயின்ஃபுல்லானது தான் நீங்க இல்லாம இருக்கிறது. ஏன்னா ஒரு அற்புதமான ஒரு அண்ணன், அவரை இழந்தது வந்து என்னுடைய வாழ்வில் மிகப்பெரிய ஒரு துயரம். அவரை இழந்து வந்து நான் அது என்னால் வந்து மறக்க முடியாது. அந்த இழப்பை என்னால் இதுவரைக்கும் வந்து என்னால் வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில சில மரணங்கள் வந்து பெரிய துயரமாக இருந்தது. அது வந்து என்னுடைய மாமா பூபதி பாண்டியன் அவர்கள் இருந்தது என்னால் இது வரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. அந்த அப்பா இருந்தது. அந்த வந்து அதுக்கப்புறம் வந்து அண்ணன் அவருடைய இறப்பை வந்து என்னால் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத சூழல், ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சூழல் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வந்து அவருடைய சிலையையும் அவருடைய என்ன சொல் சமாதியையும் பார்க்குறப்பவே வந்து எனக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு எமோஷனலான ஒரு ஃபீல் தான் வந்தது. அண்ட் வந்து இதை நாம் ஏன்னா இது சாதாரண மரணமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஒரு பெரிய ஒரு படுபாதக ஒரு படுகொலையை நிகழ்த்தி அதுக்கு பின்னால பெரிய சூழ்ச்சியை வச்சுதான் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. அண்ட் அதை நம்மளால வந்து புரிஞ்சிக்க முடியுது. அதை மக்கள் சீக்கிரம் அறிந்து கொள்வார்கள். சட்ட போராட்டத்தின் வழியாக நம்ம டெஃபினட்டா